பாமக தொடர்ச்சியாக திமுக மீதான கடுமையான விமர்சனத்தை முன் வச்சு வருது. ஆனால் அடிப்படை கட்டமைப்பில் அண்மை காலங்களில் ஏற்பற்றக்கூடிய கருத்து மோதல், கட்சிக்குள்ளே நீடிக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது களத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குது அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் திமுக வடக்கு மாவட்டங்களை மையப்படுத்தி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்படின்றது பாமகவுக்கு கூடுதல் பின்னடைவை ஏற்படுத்துதா? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அதனுடைய பலம் எல்லாரும் அறிந்த விஷயம். இந்த தேர்தல் அந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் அதனுடைய வாக்கு வங்கி நிரூபிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். நீங்க சொல்வது போல் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்குது. அது மிக விரைவில் எப்படி கையாளணுமோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதை கையாளணும். அதை தாண்டி மரியாதைக்குரிய நண்பர் அவர் சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். ஒரு கட்சி அந்தந்த கட்சிக்கான அமைப்பு இருக்க தான் செய்யும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அமைப்பு இருக்கும். கிளை அளவில் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, ஒன்றிய அளவில் எத்தனை பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அது ஒவ்வொரு கட்சியும் சார்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் அதற்கான அமைப்பு இருக்கும். அவர்கள் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவது